வணக்கம். பாக் நீரிணையில் கோடியக்கரைக்கு அருகில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்கள் குறித்து விரிவான செய்தியை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் பதற்றத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறது. இந்தச் சம்பவம் பாக் நீரிணையில் கோடியக்கரைக்கு அப்பால் நடந்தது. இது தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் பதற்றத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. ஏனெனில் இந்த பகுதி சர்வதேச கடல் எல்லைக்கோட்டால் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கைதிகள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் தொடர்ச்சியாகும். குறிப்பாக பாக் நீரிணையின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் இது அடிக்கடி நிகழ்கிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் வழக்கமாக பாக் நீரிணையில் மீன்பிடிப்பவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோடியக்கரை போன்ற கடலோர பகுதிகளில் வாழ்ந்து வருபவர்கள் இவர்கள். அவர்கள் பயன்படுத்திய படகுகள் பொதுவாக இந்த பகுதியில் காணப்படும் ஃபைபர் கிளாஸ் அல்லது இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள் வகையைச் சேர்ந்தவை. உதாரணமாக INDTA 16519 போன்ற பதிவெண் கொண்டவை. இலங்கை கடற்படையினர் வழக்கமான ரோந்து பணியின் போது சர்வதேச கடல் எல்லைக்கோட்டை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்த மீனவர்களை இடைமறித்துள்ளனர். இது அவர்களின் தினசரி கடற்படை செயல்பாட்டின் ஒரு பகுதி. மீனவர்கள் பெரும்பாலும் இரவு நேரத்திலோ அல்லது அதிகாலை நேரத்திலோ கைது செய்யப்படுகிறார்கள். அப்போது கடற்படையினர் படகுகளில் ஏறி மீனவர்களை கைது செய்கின்றனர். சில சமயங்களில் கடிவாளங்கள் அணிவிக்கப்படுகின்றன. கைது செய்யப்பட்ட மீனவர்களும் அவர்களது படகுகளும் பின்னர் இலங்கை துறைமுகங்களான கரைநகர் அல்லது போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். மீனவர்கள் தற்செயலாக எல்லை தாண்டியதாக கூறினாலும் வலுவான கடல் ஓட்டங்கள் அல்லது இயந்திர கோளாறுகள் காரணமாக என்று வாதிடுகின்றனர். ஆனால் இலங்கை அதிகாரிகள் வேண்டுமென்றே அத்துமீறி மீன்பிடித்ததாக கருதுகின்றனர். இந்த கைதுகள் மீனவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் துயரத்தையும் வாழ்வாதார இழப்பையும் ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருமானம் பாதிக்கிறது. அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை விடுவிக்க இந்திய அரசு தலையிட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குடும்பங்கள் பெரும் கவலையுடன் காத்திருக்கின்றன. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு பலமுறை கடிதம் எழுதி மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளார். இந்திய உயர் ஆணையமும் தலையிடுகிறது. இந்திய அரசு இந்த விவகாரத்தை மனிதாபிமான அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் என்றும் மீனவர்கள் மீது பலத்தை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும் வலியுறுத்தி வருகிறது. மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தமிழக மீனவர் சங்கங்கள் இந்த கைதுகளை கடுமையாக கண்டித்து போராட்டங்கள் மற்றும் உண்ணாவிரதங்களை நடத்தி வருகின்றன. கோடியக்கரையில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. பாக் நீரிணையில் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் இந்திய பகுதியில் மீன் வளம் குறைந்து வருவதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் எல்லை தாண்ட வேண்டியிருக்கிறது. இலங்கை அரசு இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை சட்டவிரோதமானது என்றும் தங்கள் கடல் வளங்களுக்கு அச்சுறுத்தல் என்றும் கருதுகிறது. குறிப்பாக அடித்தீவு மீன்பிடி முறையை தடை செய்துள்ளது. 2024 இல் 535 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2025 இல் 325க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது பிரச்சனையின் தீவிரத்தை காட்டுகிறது. 198 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை அடிக்கடி பாதிக்கின்றன. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இணை செயல்பாட்டு குழுக்கள் தேவைப்படுகின்றன. தற்போது கோடியக்கரையைச் சேர்ந்த 7 மீனவர்களும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சட்ட நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. மேலும் இந்திய அரசு இராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்தச் சம்பவம் கடல் எல்லை பிரச்சினைகள், குறைந்து வரும் கடல் வளங்கள் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்களின் மனித செலவு ஆகியவற்றை மீண்டும் ஒருமுறை எடுத்துக் காட்டுகிறது. பாக் நீரிணையின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண இரு நாடுகளும் தொடர்ச்சியான உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும்.